அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய 2 மாதங்களே இருக்கும் நிலையில் தற்போதைய அரசின் சூழ்நிலைகளை தமிழகத்தில் 4 முறை போட்டி இருக்கிறது. ஒன்று வந்து திமுக தலைமையிலான கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போதைக்கு சொல்றாங்க. 2 பாஜக அதிமுக கூட்டணி, 3 தாவேகா விஜய் தலைமையிலான அரசியல் கட்சி தனியா போட்டிட்டு நாங்க வந்து அவங்க கூட்டணிக்கு அவங்க போட்டிக்கு ரெடியா இருக்காங்க. இதை தவிர வழக்கம் போல சீமான் தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாரு. ஸோ தனித்து போட்டு அது ஒரு களத்துல இறங்கினா கூட அதுவும் ஒரு போட்டி தான். எனவே கிட்டத்தட்ட 4 முனை போட்டி நிலவுகின்ற இந்த சூழ்நிலையில திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு வந்து இன்னும் ஆரம்பிச்சிருக்காங்களே ஒழிய இன்னும் முழுமை பெறல. ஏதோ ஒரு சில உதிரி கட்சிகளுக்கெல்லாம் வந்து தொகுதி சொல்லியிருக்காங்களே தவிர முக்கியமான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து என்ன நிலைமை, என்ன பங்கீடு என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் திமுகவின் நிலையை தெளிவாக. ஏன்னாக்க காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கிறது. காங்கிரஸ் வந்து அதிக தொகுதியில் கேட்கிறார்கள், அது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து அப்படி இல்லாம நாங்கள் வேறு ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கிறது என்கிற தொனியில் பேசுகிறார்கள். முதலில் அதிக தொகுதிகள், ஆட்சியில் அதிகாரம் என்று பேசியவர்கள் இன்று எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு இப்படி கடைசி நேர கட்டத்துல ஒரு இழுபறியா இருக்கு. சோ இந்த மாதிரி ராகவன் சார் பார்வையில தொகுதி பங்கீடு முழுமையாக முடிவடையாத வரையில் கூட்டணியும் இறுதியாகப்படவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அதாவது எப்படின்னா இப்ப இந்த தொகுதி பங்கீடு இறுதியாத காரணம் என்னன்னாக்க திமுக வழக்கம் என்னன்னா எந்த கட்சியும் நீங்க வெளில போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களா போற மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை திமுக வந்து காங்கிரஸ் வந்து திமுக தொகுதி உடன்பாடுக்கு வரல, அவங்க கொடுக்கிற தொகுதி வாங்கிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளியேறும் சூழலில் அந்த இடத்தையும் சேர்த்து மற்ற கட்சிகளுக்கு பங்கீடு செய்வதற்கான ஒரு சூழல் இருக்கிறனால்தான் இப்படி மறைமுகமா பேச்சுவார்த்தையில இப்படி டிலே பண்ணிட்டே வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறது. மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் இந்த முறை வந்து அவர் வந்து பம்பரம் சின்ன, அதாவது தனி சின்னத்திலே போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட 3 கோரிக்கைகளை முன்வைத்தா சொல்லப்படுகிறது. அதாவது ஒண்ணு, எங்களுக்கு கட்சியின் அங்கீகாரம் சின்னத்தை பற்றத்துக்கு ஒரு 8 தொகுதியா வேணும், ஒரு ராஜ்யசபா சீட் வேணும், 2வது தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடுடன் அவர் இருப்பதாக தெரிகிறது. ஸோ முதல் சுற்று பேச்சுவார்த்தையில இதை அவர் வலியுறுத்தி விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்துல திமுக என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலை போலவே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கள் என்று வலியுறுத்தி வருகிறது. உங்களுக்கு இந்த முறை 6 தொகுதி கொடுக்க முடியாது, 4 தொகுதிகள் தான் உங்களுக்கு தரப்படும், அது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 3 தொகுதிகள் தான் என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டி விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனா இந்த தகவல்கள்லாம் வந்திருக்க ஒழிய இன்னும் இரு தரப்பினரும் என்ன என்பதை முழுமையாக திட்டவட்டமாக சொல்லவில்லை. பட் இப்ப வைகோட நிலைமை எப்படி இருக்குன்னா, வைகோ என்ன பண்ணாரு, வாரிசு அரசியலை எதிர்த்து திமுக இருந்து
வெளியேறினார் அல்லது வெளியேற்றப்பட்டார். அதுக்கப்புறம் கட்சி தொடங்கினாரு. கட்சி 1994 தொடங்கி கட்சி நடத்தினப்ப அவருக்கு ஒரு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர்களாம் சில பேர் வெளியில வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன், அப்படி எல்லாரும் வந்தாங்க. அவருக்கு ஒரு பலத்த வரவேற்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி முக்கியமான பெருந்தலைவர்களை வைகோ தனது வாரிசுக்காக வெளியேற்றி விட்டார். மாத்தி மாத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில பேர் இப்படி வெளியேறும்படி